வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. எல்லாம் வல்ல பழனிவாழ் பால தண்டாயுதம் சாமி கரோரா. குருநாதர் அருணாபெருமான் தொண்டிலே சரணம் 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 சரணம். எம்பெருமான் கருண் முதல்மற்றம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாரூர் திருப்புண்ட மகாமந்திரத்தில் கௌமார இனத்தில் வரிசைப்படி பாடல் 1231 களவு கொண்டு என தூங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருள்வக்கம் பழனியாண்டம் திருவடிக்கு. இந்த பாடல் எம்பெருமான் புகழை பாட அவன் அருளை நாடி பாட பெற்ற பாடல். தனன தந்த தத்தான தனன தந்த தத்தான தனன தந்த தத்தான தனதான. இதுதான் பாடலுடைய சந்த குடிப்பு. களவு கொண்டு கைக்காசின் அளவறிந்து கற்பூர களபதுங்க வித்தார முறை மீதே கலவி இன்பம் விற்பார்கள் அவயவங்களை பாடு கவிதறிந்து கற்பார்கள் சிலர் தாமே உளம் நெகிழ்ந்து அசத்தான உரை மறந்து சத்தான உணை உணர்ந்து கஸ்தூரி அல்லது கத்தூரி மனம் நாரும் உபய பங்கைய தாழில் அபயம் என்று உனைப்பாடி உருகி நெஞ்சு சற்று ஓதில் இழிவாமோ. அளவியில் வன் கவி சேனை பரவ வந்த சுக்ரீவ அரசுடன் கடல் தூடியளவே போய் அடல் இலங்கை சுட்டு ஆடி நிசிசரன் தசகிரீவம் அற உரம்பு தொட்டார் தம் மருகோனே. வளரும் மந்திர சோலை மிசை செறிந்த முன் பாலை வனசர் கொம்பினை தேடி ஒரு வேட வடிவு கொண்டு பித்தாகி உருகி வெந்த அரக்கானில் மறவர் குன்றினில் போன பெருமாளே அப்படின்னு முடிக்கிறார் சுவாமி. முதல் பதிய களவு கொண்டு கைக்காசின் அளவறிந்து கற்பூர களப துங்க வித்தார முலை மீதே கலவி இன்பம் விற்பார்கள் அவயவங்களை பாடு கவிதறிந்து கற்பார்கள் சிலர் தாமே உளம் நெகிழ்ந்து அசத்தான உரை மறந்து சத்தான உணை உணர்ந்து கத்தூரி மனம் நாரும் உபய பங்கைய தாழில் அபயம் என்று உனைப்பாடி உருகி நெஞ்சு சற்று ஓதில் இழிவாமோ அப்படின்னு முதல் பகுதியில் கேட்கிறார் சுவாமி. அதாவது களவு கொண்டு வஞ்சக எண்ணம் கொண்டு கை காசு கையில் உள்ள பொருளின் அளவை தெரிந்து கொண்டு பச்சை கற்பூர கலவை சார்ந்து கொண்ட துங்க வித்தார் உயர்ந்து பரந்த கொங்கையை கொண்டு புணர்ச்சி இன்பத்தை விற்பவர்களாகிய விலைமாதர்கள் அவைய உறுப்புகளை பாடும் பாடல்களை தெரிந்து கற்பவர்களாகிய சில மக்கள் தம்முடைய உள்ளம் மகிழ்ச்சி உற்று உருகி அசத்தான சாரமற்ற பயனற்ற வீணான பேச்சுக்களை மறந்து பேச்சுக்களை பேசாமல் உண்மை பொருளாம் உன்னை மட்டும் அறிந்து கஸ்தூரி நறுமணம் வீசும் உன்னுடைய 2 தாமரை எண்ண திருவடிகளில் அபயம் என்று, அதாவது அடைக்கலம் புகுந்தேன் என்று ஓதி உன்னை பாடி நெஞ்சம் உருகி சிறிது நேரம் உன்னை புகழ்ந்து துதித்தால் ஏதேனும் இழிவு ஏற்படுமா என்ன? ஓர் இழிவும் ஏற்படாது, பெருமையே பெறலாம் என்னும்படி முதல் பதில் பாடர். 2வது பதில அளவியில் வன் கவிச்சேனை பரவ வந்த சுக்ரீவ அரசுடன் கடல் தூடி எழவே போய் அடல் இலங்கை சுட்டு ஆடி நிசிசரன் தசகிரீவம் அற உரம்பு தொட்டார்தம் மருகோனே. வளரும் மந்திர சோலை மிசை செறிந்த முன் பாலை வனஜர் கொம்பினை தேடி ஒரு வேட வடிவு கொண்டு பித்தாகி உருகி வெந்த அரக்கானில் மறவர் குன்றினில் போன பெருமாளின்னு முடிகிறார். அளவையில் கணக்கில்லாத வன்மை வாய்ந்த குரங்கு படைகள் பறந்து சூழ்ந்து வந்த சுக்ரீவன் என்னும் கவி குரங்கு அரசோடு சென்று கடல் தூசிபடும்படி சென்று பகைக்கு இடமாயிருந்த இலங்கை நகரை சுட்டு போர் புரிந்து அரக்கன் ராவனுடைய 10 கழுத்தும் அல்லது தலைகளும் அற்றுவிழ ஒரு அம்பை பிரயோகம் செய்தவரான திருமாலின் மருகனே. வளர்ந்துள்ள மந்திரச்சோலை தெய்வ விருட்சமாகிய மந்தாரம் அல்லது செம்பரத்தை அல்லது முள்முறுக்கு ஆகிய மரங்களை கொண்ட சோலை மிசை சோலையின் கண்ணும் நெருங்கி முன் நின்ற முல்லையும் குறிஞ்சியும் காடும் மலையும் கொண்ட நிலத்தின் கண்ணும் வேடர் மகள் வள்ளியை அல்லது சோலையில் நெருங்கி முன்னிருந்த பாலை பெண் வேடர் மகள் வள்ளியை அல்லது சோலையில் பொருந்தி வளர்ந்து முன்னே தோன்றிய பாலைக்குடி போன்ற வேடர் கொம்பு வள்ளியை தேடிச் சென்று ஒப்பற்ற வேடர் வடிவத்தை பூண்டு காமப்பித்தோடு உள்ள முருகி வெந்து அறவெந்து மிகவும் வேவுதல் உற்று காட்டில் வேடர் வாழ்ந்த மலையிடத்தே சென்ற பெருமாளே உனை சற்று ஓதில் இழிவாமோ அப்படின்னு வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். இப்போ இந்த பாடலில் உரம்பு தொட்டாருங்க. உரம்பு தொட்டது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் திருப்பூரில். அதைத்தான் இந்த பாடலையும் சுவாமி சொல்கிறார். ரொம்ப அற்புதமான வார்த்தை பிரயோகம், உரம்பு தொட்டார் அப்படின்னு திருப்பூர் ஆராய்ச்சியில் வரும் அந்த வார்த்தை. அடுத்தது வேட வடிவு கொண்டு பித்தாய், கோதை பித்தாய் ஒரு வேடுவ ரூபை பெற்றேம்பார் திருப்பூரில். அந்த பாடலை நினைவில் கொண்டு இந்த அற்புதமான பாடலில், அதாவது கணக்கிட முடியாத வன்மை வாய்ந்த குரங்கு படைகள் பறந்து சூழ்ந்து வர சுக்ரீவன் என்னும் குரங்கு அரசோடு கடல் தூசிபடும்படி சென்று பகைக்கு இடமாக இருந்த இலங்கை நகரை சுட்டு போர் புரிந்து அரக்கனாகிய ராமனுடைய 10 கழுத்தும் அற்று விழ ஓர் ஒப்பற்ற அம்பை செலுத்தியவரான ராமனின் மருகனை. வளர்ந்துள்ள மந்தாரம் போன்ற மரங்கள் சூழ்ந்த பாலைக்கு முன் நின்ற முல்லையும் குறிஞ்சியும்
கொண்ட நிலத்தின் கண் வேடர்கள் பெண்ணான வள்ளியை தேடி ஒப்பற்ற வேடருடைய பூண்டு மோகப்பித்தோடு உள்ள முருகி வெயிலில் மிகவும் வேடுதல் உற்று வேடர்கள் வாழும் வள்ளிமலையிடத்தே சென்ற பெருமாளே, விலைமாதருடைய அங்க உறுப்புகளை பாடும் பாடல்களை தெரிந்து கற்பவர்களாகிய சில மக்கள் தம்முடைய மனம் நிகழ்ச்சி உற்று பேசும் பயனற்ற பேச்சுக்களையே நான் பேசாமல் உண்மை பொருளான உன்னை அறிந்து கஸ்தூரியின் நறுமணம் வீசும் 2 தாமரை போன்ற திருவடிகளில் அடைக்கலம் என்று உன்னை புகழ்ந்து பாடி மனமுருகி சிறிது நேரமாவது உன்னை துதித்தால் ஏதேனும் எனக்கு இழிவு ஏற்பட்டு விடுமோ? விடாது. எனக்கு எந்த இழிவும் வராது. மேற்கொண்டு நன்மையே நடக்கும், பெருமையே நடக்கும் என்றபடியாக பாடுகின்ற இந்த பாடலை பழனியாளன் திருவிழா சமர்ப்பித்தான் அருள் பத்திரமும் குருநாதர் அருணா பெருமான் முருகாசனம் பழனாபுரி ஆண்டவனுக்கு முருகா 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 முருகா.